வாடா கார்த்தி வாடா. என்ன மாப்பிள்ள பொண்ணை கடைசியா தான் காட்டுவோன்னு கடைசியா வரீங்களோ? அது ஷூ வெளியே கழட்டிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சும்மா தமாஷுக்கு சொன்ன வந்து உட்காரு. டேய் வாங்க. உட்கார்றா உட்கார்றா. வாங்க வாங்க சொல்றீங்க. வாங்க. வணக்கம் வாங்க வாங்க வாங்க. வணக்கம். அவங்க என் ஒய்ஃப், இது என்னோட அண்ணன். வணக்கம்ப்பா. வணக்கம். இவங்க அண்ணி, இவர் தங்கச்சி வீட்டுக்காரரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். உங்க தங்கச்சி அவ பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவளோட ரூம்ல இருக்கா. இவன் என்னோட பையன் ராஜேந்திரன். வணக்கம். அவன் என் பேரன் அன்பு. வணக்கம். அவன் கார்த்திக். வணக்கம். வணக்கம் அவன் செந்தில். என் மருமக. வணக்கம் வணக்கம். அவ அன்பு பொண்டாட்டி கண்மணி. வணக்கம். அவ என் பேத்தி மயூரி. அவ ஸ்வேதா. உங்களோட மூத்த பையன் வரலையா? இல்ல, அவனுக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. அந்த பிசினஸ் மீட்டிங் ஒண்ணுல இந்த 3 நாளா நடக்கிற பெரிய கான்ஃபரன்ஸ், அதான் டெல்லி வரைக்கும் போயிருக்கான். இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பான். புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எல்லாரும் வந்திருக்கீங்களே, அவங்க வீட்டுக்காரர் மட்டும் வரலையான்னு நினைச்சு கேட்டேன். என்னடா காமெடி கிங்கு, வந்ததுல இருந்து பேச்சு மூச்சு இல்லாம சைலண்டா உட்காந்துருக்க. என் நிலைமை உனக்கு கிண்டலா இருக்கா? உன்னோட பேர் என்ன, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாம இந்த சேர்ல வந்து உட்கார்ந்து பாரு. அப்ப என் ஃபீலிங்ஸ் புரியும் உனக்கு. டேய் சும்மா டென்ஷன் ஆகாதடா. இந்த சஸ்பென்ஸ்க்கு ஏத்த சர்ப்ரைஸ் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன? அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். பொண்ணு மூஞ்சி மட்டும் சரியில்லைன்னு வையன், அவளை ஒரே குத்துதான். அமைதி. என்ன நீங்க 3 பேரும் ரகசியமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எப்ப காஃபி கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதானடா? அதேதான். ஆ, புரியுது புரியுது. பிரேமா, நீ முதல்ல போய் பவியை கூட்டிட்டு வா. என்னன்னு ஏதோ பவி புவின்றாங்க. டேய் பவினா கண்டிப்பா பேரு பவித்ராவா தான் இருக்கும். பேரே சூப்பரா இருக்கு. அப்போ பொண்ணு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அப்ப கடைசி அண்ணி பேரை கேட்டு நீ இப்படிதான் ஏமாந்தியா? என்னடா? பரவாயில்லையே, அண்ணன் தம்பி 3 பேரும் நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பீங்க போல் இருக்க. ஆமாமா. ஆமா. டேய் பவி இவ்வளவு பேர் இருக்கிறதால கொஞ்சம் நர்வஸா இருக்கா. போமா போய் காஃபி கொடு. முதல்ல அவங்களுக்கு கொடுமா. டேய் பொண்ணு கிட்ட ஒரு தடவை முகத்தை நல்லா பாத்துக்க. அண்ணே அதெல்லாம் நல்லா சைட் அடிப்பான், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாப்ள காபி எடுத்துக்கோங்க. பொண்ணு கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி உட்கார வைப்போம், கவலைப்படாதீங்க.
பையன் நல்ல லட்சணமா இருக்கால. ரொம்ப அழகா இருக்கான். கார்த்திகே நல்ல பொருத்தமா இருக்கும். ஆ. அண்ணி நகைலாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. அதெல்லாம் ஒரிஜினலாவா இருக்கும்? நல்ல வசதியான குடும்பம் தான் பாட்டி சொன்னாங்க. ஒரிஜினலா தான் இருக்கும். பிரேமா, சொல்லுங்க. காஃபி ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ஆத்தி கொடு. இதோ வரேங்க. அட என்ன இதை போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு, அத்தை அந்த கிளாஸை கொடுங்க. கொடுங்க, பரவாயில்ல. ஆ, கொடுங்க மாமா. இல்ல 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 அட பரவாயில்ல. கொடுங்க. ஐயோ ஐயோ மாப்பிள்ள ரொம்ப அக்கறையா இருக்கார்ல. போதும் போதும் மாப்பிள்ள. ஆ, இந்தாங்க. ஓகேவா மாமா? சூப்பர், சரியா இருக்கு. ரொம்ப சூடா இருந்துச்சு பெரியமா, வேற ஒண்ணும் இல்ல. அம்மாடி, எவ்வளவு நேரம் தான் தலை குனிஞ்சே இருப்ப? கொஞ்சம் தலை நிமிந்து என் பையனை பார்த்தா தானே உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்ல முடியும். கூச்சப்படாதடி. அப்புறம் மாப்பிள்ள போனதுக்கு அப்புறம் சரியா பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. இப்பவே நல்லா பாத்துக்கோ. பவி, பார்த்தது போதும். என்னம்மா பவித்ரா, என் பேரன் கார்த்திய உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணுகிட்ட கேட்டுட்டீங்க, ஆனா மாப்பிள்ளை இன்னும் அவரோட பதில சொல்லவே இல்லையே. இத பாருங்களேன், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் பேரன். ஓ, நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்க பொண்ணு வந்ததுல இருந்தே அவன் இன்னும் கண்ணை மூடவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்?